அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த குக்கரில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்களும் எடுத்துக்காங்க. ஸோ வந்து நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காவும் 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு 2 கைப்பிடி சின்ன வெங்காயமும் 2 பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டைம் கொடுங்க, அது வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அண்ட் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தக்காளி தேவையில்லை. ஸோ ஒரே ஒரு சின்ன தக்காளி, ஹாஃப் போட்டாலும் ஓகே தான். ஸோ அதை போட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூனு மல்லி சீரகத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க. அண்ட் கொஞ்சம் வதங்கினதும் இதில் நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் சாப்ஸ், அதாவது மட்டன் சாப்ஸ் அப்படின்றது நெஞ்சு எலும்பு, அந்த மட்டனுடைய பேர், அந்த பேர் வந்து மட்டன் சாப்ஸ். ஸோ நான் என்னோடய டிஷ்ஷுக்கும் மட்டன் சாப்ஸ்னு பேர் வச்சுட்டேன். ஸோ இதை நல்லா கொடுத்து நம்ம வதக்கிக்கிறேன். நான் ஒரு 300 கிராம் மட்டன் சாப்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படியே குக்கர்லேயே வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் விசில் விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நம்ம வதக்க அதுவே தண்ணி விடும். தண்ணி தேவையே இல்லை. ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை விசில் விட்டுறேன். அண்ட் இதுக்கு நான் ரசம் வச்சுருக்கேன். சூப்பரான ரசங்க. அண்ட் ரசத்தோட ரெசிபி வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரசம் போட்டுடலாம். ரசம் எப்படி தெரியுமா, ரசமும் நம்மளோட லைஃப்பும் ஒன்றுங்க. நம்ம லைஃப்பில் உறவினர்கள் இருக்காங்களா, ஸோ அதுதாங்க ரசம். அவங்க எல்லாத்தையும் நம்மளுக்கு தேவைங்க. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். ரொம்ப எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸோ இதில் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகு சீரகம் அண்ட் தக்காளி, புளின்னு எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். செம்மையான ரசம். அண்ட் இந்த பக்கம் கிரேவி ஆயிடுச்சு. ஸோ நம்ம விசில் போனதும் அதை எடுத்துகிட்டு அந்த கிரேவியை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன். இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வைங்க. அண்ட் இது கூட நான் இப்போ கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் சேர்க்குறேன். மிளகு சீரகத்தூள் எப்படியும் 3 ஸ்பூன் போட்டுட்டேன். மெயினே இது தாங்க. இதை லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றவும் சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். அண்ட் பாருங்கள், மட்டன் எப்படி வெந்திருக்குதுன்னு சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, மட்டன் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம சர்வ் பண்ணுறோம். எடுத்து வச்சு சாப்பிட்டா அந்த ரசத்துக்கும் அந்த சோறுக்கும் ஐயோ செம்மையாக இருந்துச்சுங்க நிஜமாகவே. ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சூப்பராக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிஷ்ஷோடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.